இன்னையோட பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் இந்த போருங்கிறது 10ஆம் நாளா கடந்து போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த 10வது நாள்ல ஈரான் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கா என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இஸ்ரேல் நாடு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இப்ப ஈரான் நாட்ல என்ன நடந்திருக்கு, ஈரான் நாட்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னா, நான் பாயிண்டா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த 24 மணி நேரத்துல என்னென்ன அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா, ஈரானோட புதிய உச்சபட்ச தலைவர் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க தேர்வுங்கிறது செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அங்க உச்சபட்ச தலைவர் இருந்தவர் பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல அவர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாரு. இப்போ அவருக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, புதுசா இப்போ ஒரு உச்சபட்ச தலைவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ அங்க உச்சபட்ச தலைவரா யார் இப்போ புதுசா பதவி ஏற்றிருக்காங்கன்னா, நம்ம கமேனி இருக்கார்ல, இப்போ இறந்தார்ல, அவரோட மகன் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்க உச்சபட்ச தலைவரா பதவி ஏற்றிருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா முஸ்தபா கமேனி. சுப்ரீம் லீடரா பார்த்தீங்கன்னா அங்க பதவிங்கிறது ஏற்றிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரான் கவர்மெண்ட் இப்போ சவுதி அரேபியா மேல அவங்க மிசைலை கொண்டு இப்போ தாக்குதல்ங்கிறது நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ங்கிறது எங்கே நடந்திருக்குன்னா, நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கிற அல் கராச் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் இந்தியர் பார்த்தீங்கன்னா ஒருவர், அதுக்கப்புறம் அவரோட சேர்த்து ஒரு 12 பேர் பார்த்தீங்கன்னா இதில் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா உயிரிழக்கவில்லை அப்படின்னு நம்ம சவுதி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரான் கவர்மெண்ட் தெஹ்ரான் இருக்குல்ல, அந்த நாட்டு மேலே அங்கே இருக்கிற முக்கியமான எண்ணெய் நிறுவனங்கள் இருக்குல்ல, அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலயமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் அந்த தெஹ்ரான் நாட்டில் இருக்கிற முக்கியமான எண்ணெய் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிப்புங்கிறது அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம துருக்கி நாட்டு இருக்குல்ல, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் கவர்மெண்ட்டுங்கிறது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் நடத்திட்டு அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த தயக்கம் இன்றி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தோன்றதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நம்மளுக்கு ஒரு நல்ல நியூஸ்னா, இந்த ஏவுகணை தாக்குதலில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் உயிர் இழக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான் நாட்டுக்குள்ளேயே இப்போ நேற்று வீடியோ நீங்கள் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஈரான் கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்களை ஒரு பெரிய தாக்குதல்ங்கிறது நம்ம அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தியிருந்தாங்க. இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டில் அமிலமலை பெயருக்கு வாய்ப்பு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்ல இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.